என் பொண்ணுகிட்ட ஒரு வேலை குடுத்துருந்தேன். அதாவது இவங்க சாப்பிட்ட தட்ட வாஷ் பண்ணி வையி அப்படின்னு. நைட் சொன்னேன். நான் சாப்பிட்டு செய்றேன்னு சொன்னா. அப்படியே மறந்துட்டா போலருக்கு. நானும் ஸ்டிச்சிங் ஒர்க்ல கவனிக்கல. இப்போ மார்னிங் எந்திரிச்சு இந்த டியூட்டியும் பார்க்கணும். எப்படி நான் டெய்லி கையோட இந்த வேலையெல்லாம் முடிச்சுருவேன். ஏன்னா நம்ம டைம் பத்தாது. ஏன்னா கன்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாம நடந்துக்கிட்டே இருப்பேன். அதனாலேயே நான் அப்பப்போ அந்த வேலைய முடிச்சது. முக்காவாசி காலைல கழுவுனோனே சன்லைட்ல வச்சது நல்லா காய வச்சுருவேன். ஈவினிங் கழுவுறது நான் கவுத்து வச்சுருவேன். எப்பயுமே அந்த ஒர்க்க அத முடிச்சிட்டோம்னா இவங்களுக்கான ஆரோக்கியத்தையும் நம்ம கன்ஃபார்மா பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, நான் கொஞ்சம் ஏதாவது ஒரு அசால்ட்ல விட்டோம்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா, இங்கேருந்து எதா இருந்தாலும் ரொம்ப தூரம் தான். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் போகணும். ஹாஸ்பிட்டல் போகணும்னா. அதனால இவங்கள நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். வேற வழி இல்ல. ஏன்னா, ஒரு எமர்ஜென்சின்னு போது ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா லூனாவ? இப்படிதான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க நோட் பண்ணலைன்னா ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. யாருக்கு என்ன இன்ஃபெக்ஷன் ஆச்சு, யாருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு கரெக்ட்டா தெரியாது. அதனால கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.